ஒருத்தர் என்ன கேட்டாரு, இப்படி வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருக்கிறிய, நீ மட்டும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரைய, நீ ஏன் போற என்னாரு? நான் எவாஞ்சலிஸ்ட், நான் போகணும், நீ பாஸ்டர், நீங்க போகக்கூடாது. நான் போகாம சர்ச்சில் இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து, அப்புறம் உங்க இஷ்டம். நான் போனேன்னா உங்களுக்கு நல்லது. நான் எவாஞ்சலிஸ்ட் சர்ச்சை விட்டு போகாம சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்தானா அவனுக்கு சர்ச்சுக்கு பிரச்சனை வந்துடும். பாஸ்டர் சர்ச்சை விட்டுட்டு போனாலும் சர்ச்சுக்கு பிரச்சனை வந்துடும். பாஸ்டர் போகக்கூடாது, எவாஞ்சலிஸ்ட் இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணிடுறீங்க, சில நேரத்தில் சர்ச்சை அப்படியே அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக எவாஞ்சலிஸ்ட்டை விட்டு போயிடுறீங்க. 3 மாதம் கழிச்சு வரீங்க, வந்தால் அவன் சர்ச்சு தனியாக பிரித்து சபையை பிரித்து கொண்டு போய் அவன் போய் தனி சபை ஆரம்பித்து, நீங்கள் பரிசுத்த அக்கினி, அவன் தேவ அக்கினி, வேணும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அவன் தேவ அக்கினி, நீங்கள் பரிசுத்த அக்கினி. அவர் ஹோலி ஃபயர், இவன் ஹெவன்லி ஃபயர். வேலை முடிஞ்சிருச்சு. ஃபயர்லேயே வேற வேற ஃபயர். அவன் ஃபயர், நீங்களும் ஃபயர். ஃபயர் ஆரம்பிச்சாச்சு. போனால் அவன் சர்ச்சை வச்சிருக்கான். வந்தவனே ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டில் புலம்புறாரு, நம்பி விட்டு விட்டு போனேன் சபையை, என் ஆடுகளை திருட்டி கொண்டு போய் விட்டார்கள். நீ ஏன் போன? முதல்ல ஏன் போனீங்க? அவன் நல்ல வேலை நீங்க விட்டுட்டு போன விசுவாசியை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கிறான். அவன் போனா போட்டுன்னு விட்டுட்டு போயிருக்கான். திரும்பி வந்தா நீங்க கஷ்டப்படுவீங்களேன்னு அதையும் கூட்டு போய் நான் தொலைஞ்சிய கதை முடிஞ்சு. இன்னைக்கு இதான் நடக்குது ஊழியத்துல. ஒரு ஊழியக்காரனை உயர்த்தினா உடனே உங்களுக்கு பொறாமை, உடனே நான் அந்த மாதிரி ஆகணும். ஏன் ஆகணும்? அது அவனுக்கான அழைப்பு. சிலர்லாம் பாஸ்டர்ஸ் சர்ச் கட்டிட்டு இவங்க வெள்ளந்தியா என்ன பண்றாங்க, எல்லா பாஸ்டரையும் கூப்பிடுவாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, வந்து எங்க சர்ச்சை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிக்கன்னு கூப்பிடுவாங்க. வரும்போதே வந்தால் எப்படி பார்ப்பார் தெரியுமா? எப்படி கட்டியிருக்கான் பாரு, எங்க இருந்தா மனம் வருதுன்னே தெரில. இந்த டைல்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, நல்ல விசுவாசிங்க, அவனுக்கு கொடுக்குது. நமக்கிட்டும் கத்தர் கொடுத்துருக்காரு தரித்திரம். பின்ன தரித்திரத்துக்கு தரித்திரத்தை தான் கொடுப்பாரு. விசுவாசியை ஏன் திட்டுவிய? கர்த்தர் அவனுக்கு சர்ச்சு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறாருன்னா அது தேவை இருக்கும், கொடுப்பாரு. எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யார் யாருக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் முக்கியம்.